ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேஜில் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்குது, அது போய் பார்ப்போம் வாங்க. அப்டேட்ஸாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் இருக்குது. 1-2 சிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம முட்டைங்க எக்ஸ்ட்ரா இருக்குது. கேமராமேன் கொஞ்சம் உள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபேன்சி மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சலான்னு தெரில, ஆனால் வந்து இன்றைக்கி 2 முட்டை வச்சுருக்கு. 2 முட்டை வச்சுருக்கு, உங்களுக்கு உள்ளே காமிக்க. நீங்கள் கேட்கலாம், 2 முட்டை தான்டா சொன்னேன், 4 முட்டை இருக்குன்ட்டு. இந்த 2 முட்டை நீங்கள் வீடியோ என் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும்னு தெரியும். இது நம்ம ஒயிட் அண்ட் பிளாக்கோட முட்டை. அது வந்து இன்னும் பொரிக்கலை. பொரிக்குமா இல்லை கூமிட்டை ஆகிட்டான்னு தெரில, ஆனால் சும்மா வச்சுருக்கேன்னு ஒரு 2 நாள் வைப்பேன். பொரிக்கலாம் தூக்கி தூர போட்டுருவேன். இந்த 2 முட்டையுமே பியூட்டி ஹோமர் இது இல்லை. பியூட்டி ஹோமர் முட்டை வந்து நம்ம சாதா புறாவுக்கு மாற்றி வச்சுருக்கு. சாதா புறா முட்டை தான் பியூட்டி ஹோமருக்கு இப்போ வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 4 முட்டை இருக்குது. இந்த மொதல் 2 முட்டை வந்து ஒயிட் அண்ட் பிளாக்குது. பின்னால் இருக்க 2 முட்டை வந்து பியூர் ஒயிட்டுது. இந்த ஒயிட்டும் பியூட்டி ஹோமர் ஒரு நாள் டிஃப்ரென்ஸில் தான் எனக்கு வந்து முட்டை வச்சுருங்க. அதனால் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம கீழே ஒயிட் அண்ட் பிளாக் ஒயிட்டு வைப்போம், பியூர் ஒயிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த ஒரு முட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா. இதுவுமே நம்ம வந்து சில்வர் முட்டை. இது ஒன்று. இது வந்து பொரிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு, ஆனால் இன்னும் பொரிக்கலை. அதான் இன்னும் இன்றைக்கா நாளைக்கான்னு தெரில, அதனால இந்த முட்டையோடு சேர்த்து வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பியூட்டி ஹோமர் முட்டை, பிளாக் பியூட்டி ஹோமர் முட்டை. ஆனால் சொல்லியிருந்த ஒரு வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து 3 மாதம் ஆச்சு முட்டை வைக்கலான்ட்டு. இப்போ வந்து முட்டை வச்சுருக்கு. அந்த முட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். இந்த முட்டைக்கு இந்த முட்டைக்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த முட்டை. இந்த முட்டை முட்டை கொண்டு இருக்குது பார்த்தீங்களா? இது சில்வர் முட்டை, இது வந்து பியூட்டி ஹோமர் முட்டை. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முட்டை இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் புறா வெளியே எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன காமிக்க போகிறேன்னு. நம்ம ஆஸ்திரேலியாவோட ஒரு முட்டை வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான், நேற்றா இன்றைக்கான்னு தெரில. இப்போ விட்டுருந்ததே நான் மத்தியானம் பார்த்தேன். விட்டுருந்து காலைல விட்டுச்சா இது நைட்டு விட்டுச்சான்னு தெரில. இது அப்படியே வச்சுருவோம். ஆனால் நீங்கள் வந்து கேட்கலாம், அப்படின்னா என்ன சிக்கன் பெருசாக இப்போ பறக்க ஆரம்பிச்சுட்டான்னு. இங்கே பாருங்கள் அந்த சிக்கோட சைஸை. இதாங்க பாருங்கள் சிக்கோட சைஸை இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இப்போவே வந்து அடுத்த முட்டை வச்சுட்டு, அடுத்த முட்டை வச்சுமே வந்து இன்னும் ஊட்டிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இறப்பை ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஊட்டாது, நம்ம தான் ஊட்டணும்னு நினச்சேன். ஆனால் நல்லாவே அதுவே பார்த்துக்குது. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கர்ண பேர்ஸை வந்து நம்ம வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம். இது வந்து இப்போ நல்லா ப்ரீடிங்கில் இருக்குது. இதை வந்து நேற்று வந்து ஒயிட் அண்ட் பிளாக் டிஸ்டர்ப் பண்ணதுனால ஒயிட் அண்ட் பிளாக் ரெக்கே வந்து பிடிச்சி டேப் அடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு பிடிச்சி பறக்க வச்சு காமிங்க. இது இன்றைக்கி இல்லை ஒரு வாரத்தை வந்து முட்டை வைப்போம். கீழே வந்து நம்ம ப்ரீடிங் போட்டிருந்தோம், அங்கேருந்து மேலே கொண்டு வந்து விட்டுட்டோம். இது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பறக்க வச்சு காமிக்க. இப்போ இன்றைக்கி உள்ளே விட்டுருவோம். ஏன்னா இந்த இடம் பறக்க வச்சா ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப நேரம் டைம் வந்து இழுத்துரும். இப்போ வந்து நம்ம மற்ற பிறகு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கனை காமிக்கல, சிக் காமிக்க மறந்துட்டேன். இப்போ வாங்க அடுத்த சிக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எடுக்க இந்த புறாவை பார்த்து நீங்கள் கேட்கலாம், சில்வர் சிக்கு தானே காமிக்க போகிறேன்னு. சில்வர் சிக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காமிக்க போகிறது வந்து கர்ணப்புறாவோட ஒரு சிக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். கர்ணப்புறா 2 முட்டை விட்டுருக்கு. அது வந்து ஒரு முட்டை உடஞ்சிட்டு ஒரு முட்டை தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயுமே இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். சிக்கன் வந்து ஒரு சிக்கு பொரிச்சிட்டு கர்ணப்புறா சிக்கனு. இப்போ வந்து 2 பாத்ரூம் போயிட்டு எங்கே நம்ம உள்ளே வச்சுன்னா கண்ணு திறக்கலை. கண்ணு திறந்ததுக்கமாக உங்களுக்கு காமிக்க. சரி, நான் தான் கூட சொல்லியிருந்தேன் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து டேப் அடிச்சிருக்கேன்னு. இப்போ தான் காமிக்க போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம கர்ண பேர் வந்து ரொம்ப போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதான் ஐயாவை பிடிச்சி ரெக்கையில் டேப் அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வெளியே விட்டுட்டு இதோட சிக்ஸ் உங்களுக்கு காமிக்க. அதனால் இப்போ பறக்க முடியாது டேப் அடிச்சிருக்கிறதுனால. இப்போ வந்து நான் சிக்கு காமிக்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிக்ஸு இதான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சிக்ஸு. நம்ம பியூர் ஒயிட்டு, அதாவது இந்த சைட்லேருந்து பியூர் ஒயிட்டோட சிக்ஸு. கேமராமேன் கொஞ்சம் வீடியோ எடுங்க கேமராமேன். ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம ஒயிட் பேரோட சிக்ஸு. அந்த லாஸ்ட்லேருந்து வந்தது அதோட சிக்ஸு. அது 2மே பொரிச்சு நல்ல சைஸ் வந்துட்டு. இப்போ பறக்காமல் உங்களுக்கு காமிக்க, நல்லா வளர்ந்து பறக்கும் போது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒயிட் பேர்லேருந்து ஒரு சிக்ஸ் வச்சுருக்கோம், அந்த சிக்கையும் பார்ப்போம். மிதிச்சு கொண்டு வரக்கூடாது, ரொம்ப வீக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிறந்த சிக்கு அது இறக்குற ஸ்டேஜில் போயிட்டு இது வந்து இறந்துரும்னு நினைக்கிறேன். எனக்கு பிறந்த ஒரு நாள் ஆகிட்டு, ஆனாலுமே இந்த சைஸில் தான் இருக்குது. இது வந்து இறந்துட்டான்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். உயிர் இருக்குது, ஆனால் வந்து இறப்பையில் வந்து அதோட தாய் வந்து ஒன்றுமே கொடுக்கல, ரொம்ப சின்ன சிக்கு. இது வந்து எதோட சிக்கன்னு தெரில, சில்வர் சிக்கா ஒயிட் அண்ட் பிளாக் சிக்கா எதுனே தெரியாது. நம்ம எல்லாம் முட்டையை வந்து மாற்றி வச்சோன்னா எதோட சிக்கன் தெரியாது. அதனால் இது வந்து கொஞ்சம் க்ரோத் ஆனதுன்னு தெரியும், ஆனால் இப்போ இறக்குற ஸ்டேஜுக்கு ஆகிட்டு. இப்போ நாளைக்கு காலைல பார்ப்போம் உயிரோடு இருக்கான்னு. இந்த சைஸில் வந்து கேட்கலாம், இறக்க போதில் நீ வந்து எடுத்து இற ஊட்டலாம், மற்ற சிக்கு ஊட்டுற மாதிரின்னு ஊட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எதுனாலாம் இது ரொம்ப சின்ன சிக்கு, வாய்க்குள்ளே கொண்டைக்கல்ல போக எதுவுமே போகாது, ஸ்ட்ரா கூட வாயில் என்னால் கொடுக்க முடியாது, அந்த அவ்வளோ சின்ன சிக்கு. இப்போ வந்து நான் ஊட்டுற சைஸ் எந்த சைஸுனால் இதான் இந்த சைஸு. நம்ம ஆஸ்திரேலியன் சிக்கு சைஸுக்கு நான் வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சைஸுக்குலாம் என்னால் ஊட்டவே முடியாது. இப்போ வந்து நம்ம இதை உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுத்த வேலை கருணப்புறம் வந்து பறக்க விட்றதை காமிக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வேலை பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.